இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு தரு? திவ்யா ஐபேட் எடுத்துட்டு வராளா? இல்ல திவ்யா பாட்டியோட கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாளாம். மயிலும் வீட்ல இல்ல. நீ என்ன சொல்ற? இப்ப என்ன பண்றது? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. புதுசா நம்ம வீட்டுக்கு அம்மா பாத்துக்க ஒரு பொண்ணு வந்திருக்கால்ல, அந்த பொண்ணு ஐபேட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா. என்ன தெரு இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்க? சாரி அத்தை, இப்போ வந்துருவா. அவ எப்ப எடுத்துட்டு வந்த? நீ எப்ப பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறது? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல தெரு. இது எவ்வளவு பெரிய டீல்? இதோட வர்த் 100 crores. இந்த ப்ராஜெக்ட்காக இது வரைக்கும் 2 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணமும் லாஸ் ஆக போது, 3 மாசம் போட்ட எஃபோர்ட்டும் வேஸ்ட் ஆக போகுது. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அத்தை. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. எனக்கு உங்க கோபம் புரியுது. கண்டிப்பா அந்த பொண்ணு ஐபேடை கொண்டு வந்துருவா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் தெரு. ஆனா கிளைண்ட் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அத்தை கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியா வரும். வந்திருக்கிறவங்கள நான் பேசி சமாளிக்கிறேன். ஒரு 5 minutes இதோ வந்துடுறேன். ஹலோ, புதுசா வந்த வேலைக்காரி ஐபேட் எடுத்துட்டு கிளம்பிட்டாளா? அவ வேலைக்காரி இல்ல. வேலைக்காரி இல்லனா அப்புறம் அவ என்ன இந்த வீட்டு மருமகளா? அவ கிளம்பிட்டாளான்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு கிளம்பி வந்துட்டு இருக்கா. திரு கூட இருக்கவங்க இப்படி இருந்தா அவ எப்படி உருப்பிடுவான்? எவ்வளவு முக்கியமான மீட்டிங், ஐபேட வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்திருக்கான். அந்த லட்சணத்துல புள்ளைய வளர்த்து வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாம் தலை எழுத்து. தப்பு இருக்கு. நான் கரெக்டா தானே வந்தேன். அவனை எப்படிமா விடுறது? வாங்க, ஆட்டோ எடுங்க. நீ கொஞ்ச நேரம் இருமா. கடவுளே, அந்த பொண்ணிய ஐபேடை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துடணும். என் மேலே கை வச்சிட்டல? ஆமாண்டா. நான் பாத்துறலாம்டா. வாடா அண்ணா. வாடா. இந்தாங்க அண்ணா. போயா. அந்த பொண்ணு காத்து கூட்டி போயா. விடுங்க. என்ன? நான் பாத்துறேன். ஏய், அறிவில்ல? எதிரில யார் வராங்கன்னு பார்த்து வர மாட்டேன். சாரி மேடம், இத சார் கிட்ட அவசரமா கொடுக்கணும். நான் தான் அவசரத்துல கவனிக்கல. நீதான் திவ்யா கூட்டிட்டு வந்த பொண்ணா? ஆமா மேடம், நான் தான். என் பேரு மகா. இப்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக தான் திரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கூட முதல்ல. மகா, நடந்த எல்லாத்தையும் அம்மா இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. நீ கொண்டு போய் சரியான நேரத்துல கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி, நீ ஆட்டோல தானே வந்த? நடந்து வந்த மாதிரி இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க. நான் நடந்து தானே வந்தேன். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, கையில இருந்த எல்லா காசையும் போறப்பவே ஆட்டோக்காரன் கிட்ட கொடுத்துட்டேன். அவரு போற வழியிலேயே சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அவர்கிட்ட இருந்து மிச்சத்தை வாங்கவே இல்லை. டைம் வேற ஆச்சு, நேரத்துக்கு கொடுக்கணுங்கிறதுனால நானும் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் என்ன பண்றதுன்னு அப்படியே திரும்பி நான் நடந்துதான் வந்தேன். என்ன சொல்ற மகா? அவ்வளவு தூரத்துல இருந்து நடந்தா வந்த? ஆமாண்ணே. சரி, நீ ரொம்ப கலப்பா இருப்ப. அம்மா ரூம்ல போய் இரு, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிண்ணே. திரு, அம்மா, அந்த பொண்ணு சரியான நேரத்துல என் ஐபேடை கொண்டு வந்து கொடுத்துட்டாமா. அவ ஏன் பக்கத்துல தான் பார்க்கா. அம்மா, உண்மையிலேயே இன்னைக்கு என்னோட ஐபேட் மட்டும் சரியான டயத்துக்கு கிடைக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. 3 மாசமா இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணி ஃபுல் ப்ராஜெக்டையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். எப்படி மறந்தேன்னு தெரியலமா. வேலைக்கு வந்த முதல் நாளே அந்த பொண்ணு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா. நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கம்மா. நீ சொல்ல வேண்டிய தேங்க்ஸ் எல்லாம் இப்பவே நீயே சொல்லிடு. இரு, நான் அவகிட்ட போனை கொடுக்கறேன். சரிம்மா.
கொடுங்க. இந்தா பேசு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மா. பரவாயில்ல பேசு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மா. அவ பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறா. சரிம்மா, நான் நேர்லயே வந்து பேசுறேன். நான் அவகிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. ம். திரு, என்னத்த வேலைக்காரி அவ வேலையை செய்யறா, எதுக்கு அவளுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? என்னத்த இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு நமக்கு பிரசன்டேஷனே நல்லபடியா முடிச்சிருக்கு. ப்ராஜெக்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அவங்க தானே காரணம். சரியான டயத்துக்கு மட்டும் அந்த பொண்ணு கொண்டு வந்து கொடுக்கலன்னா டோட்டலா எல்லாம் சொதப்பி கேன்சல் ஆயிருக்கு. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேல ஒரு பேட் இமேஜ் வந்திருக்கும். சரி திரு, நீ கிளம்பி ஆபீஸ் போ. நான் வீட்டுக்கு போறேன், டயர்டா இருக்க. நைட் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி அத்தா, பாய். உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? ஏன் இப்படி ஆகுது? டாக்டருங்க என்ன சொன்னாங்க? அது ரொம்ப வருஷமாவே இருக்குமா. எனக்கு அதிகமா புகை டஸ்ட் இருந்தா மூச்சு விடவே ரொம்ப சிரமமாயிடும். இத்தனை வருஷத்துல 2 நாள் முன்னாடி தான் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சமைக்கும் போது புகை உள்ள போய் மூச்சு விட சிரமமாச்சுன்னா எப்பவுமே யூஸ் பண்றேன். அதோ அந்த பாக்ஸ் எடு. இந்த இன்ஹேலரை தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இத யூஸ் பண்ணியும் எந்த பிரயோஜனமுமே இல்லாம போயிடுச்சு. இதோ இந்த இன்ஹேலரை தான் அப்பவும் யூஸ் பண்ணேன். அப்புறம் அப்படியே மயக்கமாகி விழுந்துட்டேன். இந்தாங்கம்மா. அதை இழுத்துரு இழுத்துரு. ஆபத்தில் இருக்கும் ஒரு உயிர் உன் கைகளால் காப்பாற்றப்படும். இந்த இன்ஹேலரை தான் யூஸ் பண்ணுவேன். அம்மா வேண்டாம்மா. ஏய், என்ன பண்ற? அம்மா வேண்டாம்மா, இத யூஸ் பண்ணாதீங்க. நீ என்ன சொல்ற? இதுதான் இதுக்கு மருந்தே. இத யூஸ் பண்ண கூடாதுன்னா எப்படி? ஆமா, ஏன் அப்படி சொல்ற? தெரியலம்மா, ஆனா எனக்கு என்னமோ இது நீங்க யூஸ் பண்றது சரியா படல. வேண்டான்னு தோணுதுமா. நீ என்ன சொல்ல வரனே புரியல. ஏன் எதுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலம்மா. ஆனா